ஜெய் சாயிராம். உன் வாழ்வை மாற்றும் அற்புதம் ரகசியத்தை சொல்வதற்காக உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்லும் நேரம் கூடிய விரைவில் உன்னிடம் வந்து சேரும். சாயிநாதரே நன்றி, சாயிநாதரே நன்றி என்று நீ சொல்லப் போகும் அந்த வார்த்தைகளுக்காகவே நான் இங்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஆம் குழந்தையே, இனி உன் வாழ்வில் துன்பமே இல்லை. உன்னை இதுநாள் வரை பாடாய் படுத்திய பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெறப்போகிறாய். விடுதலை உன்னை நெருங்கிவிட்டது. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, நான் இருக்கிறேன். யாருக்குமே இதுவாள் வரை கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். அந்த அதிர்ஷ்டம் உன் கையில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உனக்கானது உன்னிடம் வந்து சேராமல் நிராகரிக்கப்படுகிறது என்றால் கவலைப்படாதே. உனக்கான சிறப்பான ஒன்றை நான் தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுப்பதற்காகத்தான் அந்த நிராகரிப்பு உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். இந்த உலகில் எதுவும் நிரந்தரமல்ல, எதுவுமே நிரந்தரமே அல்ல. நல்லது அனைத்துமே மறைக்கப்பட்டு தீயது அனைத்துமே பிரகாசமாக காட்டிக்கொண்டிருக்கும் காலம் இது. அந்த காலத்தில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும் பொழுது, உண்மை ஒரு நாள் வரும் பொழுது அங்கே யாருமே ஆட்டத்தை காட்ட முடியாது. நியாயமாக இருப்பவர்களுக்கு முன்பாக யாருமே நடிக்க முடியாது. நான் இங்கு உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு. புரிய வைக்க வேண்டியவர்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். காலம் அவர்களுக்கான பதிலை தக்க நேரத்தில் தகுந்த சமயத்தில் கொடுத்தே தீரும். கலங்காதே, நீ என்றுமே என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிள்ளைதான் நீ. எத்தனை பேர் எனக்கு முன்பாக என் தர்பார்வில் வந்து நின்றாலும் நீ அதே போல் என்னுடைய பொக்கிஷமான நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை உனக்காக நான் எப்பொழுதும் ஒதுக்கியே வைத்திருக்கிறேன். வாழ்வில் நிறைய கற்றுக்கொண்டே இரு. வெற்றி என்பது தற்செயலாகவோ அதிர்ஷ்டமாகவோ கிடைத்து விடாது. தன்னுடைய செயலால் கிடைப்பதுதான் முழு வெற்றி. அந்த வெற்றிதான் நிரந்தர சந்தோஷமாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றியை அடைய முடியும். ஆனால் முதல் நிமிடத்தில் நிதானமாக நின்று யோசித்து செயல்பட்டால் பின்வரும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான வெற்றி நிமிடமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மனபாரமாக அது இருந்து விடவே கூடாது. இருந்து விடவும் கூடவே கூடாது. உன் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நினைக்கும் நினைவுகள் அனைத்தும் உயராக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் சாதனை புரிவது, வெற்றி அடைவது என்பது மிக மிக எளிதான காரியமே. மனதில் 1000 கவலைகளையும் வேதனைகளையும் வைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே வாழ்வது என்பது மிக சுலபமான விஷயமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும், நன்றாகவே புரியும். வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதாலும் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதாலும் தான் உன்னால் எந்த காரியமும், உன்னில் சுற்றி நடக்கும் எந்த காரியத்தையும் உன்னால் மிக பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உன்னுடைய நிதானத்தையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் நினைத்து, உன்னுடைய அந்த நிகழ்வுகளையும் எண்ணங்களையும் நினைத்து நினைத்து உன் சாயப்பாவிற்கு மிக பெருமையாக இருக்கிறது. மிக மிக பெருமையாகவே இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு 2 வழிகள் உள்ளது. ஆம் என் குழந்தையே, மகிழ்வாக வாழ்வதற்கு 2 பொன் வழிகள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? 1, உனக்கான சூழ்நிலைகளை மாற்றிவிடு.
அல்லது முடியவில்லை என்றால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ மாறிவிடு. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான வழியாகவே இருக்கும். உன்னுடைய தகுதி என்ன என்பதை நீயே புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அது கிடைக்கும் வரை போராடு. கடைசி வரை அது கிடைக்கவே இல்லை என்றால் எது உன்னிடம் இருக்கிறதோ, எது உன்னிடம் வந்து சேர்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு பாதுகாவலனாக இருந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே. நம்பிக்கையாக இரு. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு பொன்னான வசந்தமான காலமாகத்தான் இருக்கும். உனக்கான மகிழ்ச்சி பாதையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். உனக்காகவே தயாரித்து கொண்டிருக்கிறேன், தந்து விட்டேன். உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இழந்து போன உறவுகளையும் முடிந்து போன விஷயங்களையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறாய்? அவர்கள் உன் மனதை புரிந்து கொள்ளாத மனம் படைத்தவர்கள் என்பது அறிவாய்தானே? அவர்களுக்காக அவர்களையே நினைத்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு நொடியிலும் உன்னுடைய வாழ்விலும் உன் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீயே கெடுத்து கொண்டிருக்காதே, வீணடித்து விடாதே. உன்னுடைய மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆர்தங்கத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். உன் மனம் வேதனையில் துடித்துடித்து கொண்டிருக்கிறது என்பது உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் வேதனை அனைத்தையும் தீர்த்து உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உன் மனதில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நிரப்பதற்காகவே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் வாழ்வு எப்பொழுதுமே பிரகாசமாக மாறும் அந்த நல்ல நேரமும் தருணமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இந்த அற்புதமான நேரத்தில் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் வரப்போகும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வரவேற்க தயாராக இரு. வாழ்வில் மகிழ்வாக இருக்க 2 விஷயங்கள், 2 பொக்கிஷங்களை நான் உனக்கு கூறினேன் அல்லவா? அதை பின்பற்று. முடிந்தால் அதை அப்படியே செயல்படுத்து. உன் வாழ்வில் எப்பொழுதுமே உன் வாழ்வு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் திருப்திகரமாகவுமே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல் என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும். உன் துன்பத்தையும் சிறப்பானதாக மாற்றி யோசி. உன்னுடைய வலிகளும் இன்பமயமாக மாறிவிடும். உன்னுடைய துன்பங்களும் இன்பங்களாக மாறிவிடும். உன் எண்ணம்தான் உன் வாழ்க்கையாக மாறும். எண்ணத்தை எப்பொழுதும் நல்ல எண்ணங்களாக வைத்துக்கொள். தூய எண்ணங்களாக வைத்துக்கொள். உன் எண்ணப்படி எல்லாமே உனக்கு சாதகமாகவே முடியும். நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே, கவலைப்படாதே, வேதனைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே. உன்னை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக நான் அழைத்து செல்வேன். உன் தேவைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன். உனக்கான எல்லாமே கூடி வரும் நாள் மிக தொலைவில் இல்லை, நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கத்தான் போகிறாய். சந்தோஷம் உன்னை தொட பக்கத்தில் வந்துவிட்டது.
விடியலுக்காக காத்து கொண்டே இரு. உனக்கான விடியல் உனக்காகவே விடியப் போகிறது. அந்த நல்ல நேரம், நல்ல காலம், நல்ல நாள் எல்லாம் கூடி வரும் பொழுது உனக்குத் தேவையானதை உன்னிடமே நான் ஒப்படைத்து விடுவேன் என் கண்மணியே. அதுவரை நீ சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்ன கூறினாலும் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் வரும் வரை காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் பொறுமைக்கு தக்க பதில் நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். மனப்பக்குவம் என்பது நம் மனதிற்கு வெளியே நடக்கும் நன்மை தீமைகளால் நம் மனம் சஞ்சலமடையாமல் ஒரு சமமான நிலைக்கு உட்படுத்துவதே மனப்பக்குவம். அந்த மனப்பக்குவத்தை அடைவதற்கு ஏராளமான அனுபவங்களும் தேவைப்படுகிறது. அதுதான் அந்த மனப்பக்குவத்தை அடைவதற்கான முதற்படியாக கூட இருக்கும். தோல்விகள் வரும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நினைப்பவர்களை ஆராய்ந்து பார்த்தால் அதில் பாதி பேர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு மட்டும் இப்படி நடப்பதில்லை என்ற மனநிலைக்கு முதலில் உன்னை பக்குவப்படுத்த வேண்டும். எத்தனையோ எத்தனையோ வாக்குகளை நீ கேட்டிருக்கிறாய். உனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறதல்ல, உன்னை விட கஷ்டப்படுகிறவர்கள் உலகத்தில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதை நினைத்து கொண்டு நமக்கு வரும் கஷ்டத்தை பாதியாக குறைத்து கொள்ளலாம். தலைக்கு மேல் கூரை, உண்ண உணவு, போட துணிமணிகள் இருக்கிற போது நமக்கு கவலை எதற்கு? அந்த மனநிலையை நாம் நமக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் மனப்பக்குவம். உண்மையில் அதை நினைத்து திருப்தியடைகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. உன் மனதில் தோன்றும் எண்ணங்களை உன்னை கேட்டுதான் தோன்ற வேண்டுமெனில் அதற்கு மனப்பக்குவம் மிக மிக அவசியம். இந்த 10 குணம் உன்னிடம் இருக்கிறதா? இருந்துவிட்டாலே நீ மனப்பக்குவம் பெற்றவர்தான் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். மனப்பக்குவமாக இருப்பவர்கள் எல்லா காரியத்திலும் செய்யும் எல்லா காரியத்தையும் தீர்க்கமாக யோசித்து ஆலோசித்து பின்தான் செய்வார்கள். அப்படி இருந்துவிட்டாலே நீ மனப்பக்குவம் பெற்றவர்தான். எந்த விஷயத்திலும் அவசரப்படாமல் நின்று நிதானமாக செய்பவரே வாழ்க்கையில் பக்குவப்பட்டவர். அந்த பக்குவம், அந்த மனப்பக்குவம் உன்னிடம் இருந்தால் நீ மனப்பக்குவம் பெற்றவர்தான். அடுத்ததாக மிகவும் நேர்மையுள்ளவராக இருப்பார்கள். வாக்கு தவறக்கூடாது. வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கிலிருந்து பின்வாங்கக்கூடாது. மற்றவர்களுக்கு ஏதாவது செய்தால் அந்த இடத்தில் தன்னை வைத்து பார்த்து அது நமக்கு நடந்தால் நாம் நன்மையாக இருக்குமா தீமையாக இருக்குமா, நமக்கு நடந்தால் அது சந்தோஷமாக இருக்குமா துக்கத்தை கொடுக்குமா என்று ஆலோசித்த பின்தான் மற்றவர்களுக்கு அந்த விஷயத்தை செய்வார்கள். எப்பொழுதும் நேர்மையான குணம் பெற்றிருப்பவர்கள் பக்குவப்படைத்த ஆன்மாதான். அடுத்ததாக மிகவும் சாந்தமாக இருப்பார்கள். யார் முன்னிலையும் எடுத்தெறிந்து பேசுவதோ மற்றவர்கள் மனதை காயப்படுத்துவதோ என்று எந்த செயல்களையும் செய்யாதவராக அமைதியான குணத்தோடு சாந்தமான மனநிலையோடு இருப்பவர் மனப்பக்குவம் பெற்ற ஆன்மாதான். மற்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே விசுவாசமாக இருப்பார்கள். ஒருவர் தன்னை நம்பிவிட்டால் அது எந்த விதத்திலும் அவர்களுக்கு தீங்கு இழைக்காதவாறு, துரோகம் இழைக்காதவாறு பார்த்து கொள்பவர்தான் பக்குவப்பட்ட ஆன்மா. யாரையும் மற்றவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் தனக்கு தீங்கே இழைத்திருந்தாலும் அவர்களை ஏமாற்றக்கூடாது என்ற நல்ல சிந்தனையோடு இருப்பவர்கள் நிச்சயமான மனப்பக்குவம் பெற்ற ஆன்மாதான். அது மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு தன்னை சுற்றி எது நடந்தாலும் எது நிகழ்ந்தாலும் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையோடு நேர்மறை சொற்களை மட்டுமே சொல்லிக்கொண்டும் கூறிக்கொண்டும் மற்றவர்களுக்கு நேர்மறையாகவே நடந்து கொண்டும் இருப்பவர்கள் எப்பொழுதுமே மனப்பக்குவம் பெற்ற ஆன்மாதான். அடுத்ததாக அவர்களின் அணுகுமுறை எப்பொழுதும்
நேர்மறையாகவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்மறையாக அணுகக்கூட மாட்டார்கள். மற்றவர்கள் அப்படி அணுக நினைத்தாலும் கூட அவர்களிடத்திலிருந்து தள்ளி வருவதுதான் இவர்களின் மிகப்பெரிய சிறப்பாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுப்பவர்களாகவே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் முழுவதுமாக பக்குவம் பெற்ற ஆன்மா. மற்றவர்களின் சந்தோஷத்தில் தன்னுடைய பங்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்ற முனைப்போடே இருப்பவர்தான் மனப்பக்குவம் பெற்ற ஆன்மா. எப்பொழுதுமே மற்றவர்களை சிரிக்க வைக்க வேண்டும், மற்றவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களோடு பழகும் இனிமை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி தான் சந்தோஷப்படுவதை முதலாக வேலையாகவே வைத்து கொண்டிருப்பவர்தான் மனம் பக்குவம் பெற்ற ஆன்மா. எந்த ஒரு பொறுப்பாக இருந்தாலும், மிகப்பெரிய பொறுப்பாக இருந்தாலும் தைரியமாக அதை எதிர்கொண்டு அந்த பொறுப்பில் எந்த சங்கடங்கள், தடைகள், தடங்கல்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடி வெற்றியடைபவர்கள்தான் மனப்பக்குவம் பெற்ற ஆன்மா. மற்றவர்களுக்கு அதை தள்ளிவிடாமல் அனைத்தையும் தான் செய்து கொள்வேன் என்ற விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கை குணத்தோடு இருப்பவர்கள் நிச்சயமாக மனப்பக்குவம் பெற்ற ஆன்மாதான். வெற்றியோ தோல்வியோ அதற்கான முழு பொறுப்பையும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். வெற்றியடைந்து விட்டால் என்னால் தான் வெற்றி கிட்டிருக்கிறது என்றும், தோல்வி அடைந்து விட்டால் இது மற்றவர்களால் தான் இந்த தோல்வி நடந்தேறியது என்றும் மற்றவர்களையும் தன்னையும் கை காட்டி பேச மாட்டார்கள். இப்படி இருப்பவர்கள் நிச்சயமாக மனப்பக்குவம் பெற்ற ஆன்மாதான். தன்னம்பிக்கை அதிகமாக இருப்பவர்தான் மனப்பக்குவம் பெற்ற ஆன்மா. எந்த இடத்திலும் என்னால் இது முடியாது, நான் இதை செய்தால் வீழ்ந்து விடுவேன் என்ற எண்ணமே அவர்கள் மனதில் எழாதவாறு இருப்பவர்தான் முழுமையாக மனப்பக்குவம் பெற்ற ஆன்மா. கடைசியாக எதையும் கடந்து செல்பவர்களாக இருப்பார்கள் மனப்பக்குவம் பெற்ற ஆன்மா. எது வந்தாலும் இதுவும் கடந்து போகும், நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருப்பவர்கள்தான் மனப்பக்குவம் பெற்ற ஆன்மா. இது சர்வ நிச்சயமாக உன்னுடைய மாறுதல்களுக்கான நேரம்தான். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ இருக்கும் இடத்தில் அந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சியை உண்டாக்கு. உன் வாழ்க்கையில் ஒரு நிறைவு நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நீ சிந்தித்தால் உனக்கு ஏமாற்றமும் கோபமும் தான் மிக அதிகமாக வருகிறது. அதே போல உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ சிந்தனை செய்யும் பொழுது பயம், பதற்றம்தான் உன் மனதில் மிக அதிகமாக வருகிறது. ஆனால் எப்பொழுதுமே நீ நினைத்து கொண்டிருக்கும் உன்னுடைய கடந்த காலமும் உன்னுடைய எதிர்காலம், ஏன் உன்னுடைய இந்த நிகழ்காலம் கூட உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள். என் வாழ்க்கையில் சந்தோஷம், அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் இன்றும் எனக்கு வரவில்லை என்ற வருத்தம்தான் உன் முகத்தில் மிக அதிகமாகவே தெரிகிறது. ஆனாலும் மனித மனம் எப்படி தெரியுமா? நீ எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைத்தாலும் கூட இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்று உன் மனம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்குமே தவிர திருப்தி ஏற்படவே ஏற்படாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு, சந்தோஷம், பதற்றம், கோபம் என்று எப்பொழுதும் உன் மனதை ஒரு பதட்டத்தோடையே வைத்திருக்கும் இந்த நினைப்பை முதலில் உன் மனதிலிருந்து நிறுத்திவிடு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இதுவரை உன் வாழ்வில் நடந்த சந்தோஷம், இப்படி நீ நினைத்து பார்க்காத பல தருணங்களை உன் மனதில் ஓடவிட்டு பார். உன் மனது அப்பொழுது சற்று ஆசுவாசப்படும்.
உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நிமிடம் இந்த நொடி ஆனந்தமாக இருக்க பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவாய். மனிதனின் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் கூட வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். எனவே தீய எண்ணத்தை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு. துன்பம் இத்தகையது என்று உணர்ந்தால் நம் துன்பப்படுவோர் அனைவரையும் நம் சகோதரர்களாகத்தான் பாவிப்போம். நம் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கமில்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும். எப்பொழுதுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. கோபத்தை எல்லாம் முதலில் கைவிட்டுவிடு. உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்துவிடு. எதையும் உனது என்று நினையாதவர் வரை உனக்கு துன்பங்கள் ஏற்படுவதே இல்லை. மற்றவர்களை மனதும் கூட காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் துன்பத்திற்கு அது காரணமாகவே இருந்தாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதே. மற்றவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாயால் மனதும் கூட சொல்லிவிடாதே. தர்மம் என்பது உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் மிக பெரிய சக்தி. நான் என்ற அகந்தையை முதலில் விட்டுவிடு. நான் தான் அனைத்தும் என்று சொல்வதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. உன்னுடைய அகந்தையும் பொறாமையும் உன்னுடைய தவ வலிமையை ஒப்புக்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்கிறது. அகந்தை இருந்தால் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அமைதியை இழந்துவிடும். உன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்ளும் வரை நான் என்ற மயக்கம் உன்னில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எனவே நான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து விட்டுவிடு. நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் 1000 வழிகள் தெரியும். எனவே அனைத்தும் சரியாகிவிடும். கவலை வேண்டாம். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. இந்த உலகம் மிக மோசமான மனிதர்களை கொண்ட உலகமாக இருக்கிறது என் குழந்தையே. யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்று யாராலுமே கணிக்கவே முடியாது. அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில்தான் நீ மாட்டிக்கொண்டிருக்கிறாய். உன்னுடைய நிம்மதியும் மற்றவர்கள் கையில் இல்லை. உன்னுடைய சந்தோஷமும் மற்றவர்கள் கையில் இல்லை என் குழந்தையே. உன்னுடைய சந்தோஷமும் நிம்மதியும் உன் கையில்தான் இருக்கிறது குழந்தையே. அது எங்கும் போய் தேடி அலையாதே. உன் மனதை நிம்மதியாக வைத்து கொண்டாலே போதும். உன்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நீ மற்றவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் அது மீண்டும் உனக்கு கிடைக்கப் பெறுகிறது. நீ மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாமல் இருந்தால் உன் மனதையும் காயப்படுத்தாமல் இருக்க உன்னை சுற்றி செயல்களெல்லாம் நடக்கும். நீ மற்றவர்களிடம் நல்லவர்களாக நடந்து கொண்டால், நாணயம் மிகுந்தவர்களாக நடந்து கொண்டால் அது மீண்டும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல நீ மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்தால் அதுவே மீண்டும் உனக்கு வந்து சேரும். இதுதான் உலக நியதி. அப்படித்தான் உன் வாழ்க்கை எப்படி செல்ல வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னுடைய எண்ணம் வழியாகவும் உன்னுடைய செயல்கள் வழியாகவும் உன் வாழ்க்கையை நீயே தீர்மானம் செய்து விடுகிறாய் என் பிள்ளையே. மிக மோசமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம்மை பற்றி சுற்றி இருப்பவர்கள் என்ன யோசிக்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டால் வீணாக மனம்தான் வேதனைப்படும்.
வாழ்க்கையை சரிவர ஓட்ட முடியாது குழந்தையே. எனவே உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மட்டும் நீ செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்கள், என்ன யோசிப்பார்கள், என்ன பேசுவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் அடுத்த அடி கூட உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கவே முடியாது. 1000 பேசட்டும், 1000 பேசி இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும். அவர்களுக்கு ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் உன்னை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள். அதுவே அந்த வேலை முடிந்துவிட்டால் உடனே உன்னை கீழே தள்ளி விடுவார்கள். இதுதான் உலக நியதியும் கூட, இந்த உலகத்தில் வாழும் மனிதர்களின் மனோபாவமும் கூட.